செய்யுது அப்படின்னா, எங்கேயாவது ஒரு சின்னதாக அடிபட்டால் கூட பரவாயில்ல, அது அடுத்தது ஒரு கொசு கடிச்சா கூட, அந்த இடத்துல கொசு கடிச்சா கூட ரொம்ப அதிகமாக சொரிஞ்சிட்டாலோ ஒரு இரிட்டேஷன் வந்தாலோ, அது நல்ல நம்மள அறியாமல் அதை வந்து ரொம்ப நேரம் டச் பண்ணிட்டாலோ இந்த வெயின்ஸ்லேருந்து ரத்தம் பீரிட ஆரம்பிக்கும். இந்த வெயின்ஸ்லேருந்து ரத்தம் பீரிட ஆரம்பிக்கும் போது ரத்தம் வந்து நிறையா லாஸ் ஆகும். அந்த புண்ணு ஆறத்துக்கு ரொம்ப நாள் ஆகும். இதுதான் முதல் பிரச்சனை. அப்போது அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, சித்த மருத்துவரை அணுகுனீங்கன்னா இதுக்கு ஒரு பெர்மனெண்ட் ரிலீஃப் கிடைக்கும். அவங்க வந்து நிறைய உள்ளுக்குள்ளே சாப்பிட்றதுக்கு மருந்துகள் கொடுப்பாங்க. இந்த மருந்துகள் என்ன வேலை செய்யும் அப்படின்னா, இந்த ரத்த பாயிற இந்த குழாய்களை வந்து பலப்படுத்தி கொடுக்கும். பலப்படுத்தி கொடுக்கும்போது சீராக ரத்தம் அதுலேருந்து எக்ஸ்ட்ராவாக உள்ள பிளட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மற்ற இடத்துல பாய்ந்து அந்த ரத்தங்க குழாய்கள் பலப்பட்டு சிறிதாகி ஒரு மாதிரி முதல்ல இருந்த மாதிரியே ரத்தங்கள் பாய ஆரம்பிக்கும். ஒரு இடத்துல சேர்ந்து தேங்கி நிற்காது. அதுக்கப்புறம் ஒரு தைலம் கொடுப்பாங்க. அந்த தைலத்தை பொறுமையாக நம்ம அந்த